ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூனுங்க. மணி 12 ஆகிடுச்சு, அதனால தான் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊர்லேருந்து ஒரு பேக்கிங் ஒன்று அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். சூப்பரான ஒரு விஷயம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, அதனால் முகம் சுளிக்க கூடும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. பீஸாக கருவாடுங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்ததுலேருந்தே ஓப்பன் பண்ணியே பார்க்கல. சரி, இன்றைக்கி தான் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கை பிரித்து பார்த்தேன். எந்த விதமான ஸ்மெல்லுமே இல்லைங்க. கருவாடு ஓப்பன் பண்ணாலே எந்த ஸ்மெல் அடிக்கும்னு எல்லாருக்குமே நார்மலாக தெரியும். ஆனால் அந்த ஸ்மெல்ல ஹெவியாக இல்லைங்க. என்ன காரணம்னா, அம்மா வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு மஞ்சள் தூள் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தேங்க. அதில் வந்து பீஸ் கருவாடு இருந்துச்சு. இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல, நான் அம்மா கிட்டே கேட்டு சொல்கிறேன். நெத்திலி கருவாடும் இருந்துச்சுங்க. சரி, ஓகே, என்ன பண்ணலான்னு பார்த்தேன். குருமா இருந்தது. சரி, அதை சாதத்துக்கு போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தொட்டுக்கிட்டால் நல்லா இருக்குமேனு இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருவாடை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கருவாடு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வறுத்தேங்க. கருவாடு வறுவல் பார்த்திங்கனாக்கா நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே நல்ல மனம் வரும். கருவாடு வறுத்து பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நம்ம வந்து சாம்பார், ரசம், இந்த மாதிரி குருமா குழம்பு இதுக்கு கூட கருவாடு வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவாடு நிறையா சாப்பிட்ணுங்க, சேர்த்துக்கணும், உடம்புக்கு சேர்த்துக்கணும். எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது கருவாட்டில். ஃபஸ்ட்லாம் நான் வந்து பசங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, கருவாடு கொடு பசங்களுக்கு, எதிர்ப்பு சக்தி அதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பசங்களுக்குமே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு மட்டும் மதியத்துக்குன்றதுனால நான் கொஞ்சமாக எனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டேங்க. சரி, சண்டே வந்து கருவாட்டு குழம்பு வச்சு வீடியோவும் போடுறேன். அப்புறம் எனக்கு மட்டும் இப்போ தாங்க ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்ல வாசனையாக இருந்துச்சு. கருவாடு தொக்கு பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க கருவாடு ஃப்ரை வந்து. இது வந்து நெத்திலி கருவாடு, அது மாதிரி வாழைக்கருவாடு, எந்த பீஸ் கருவாடுமே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், குழம்புக்கும் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கிடையில் ஒரு இஞ்சி டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இஞ்சி டீ மட்டும் போட்டுக்கிட்டேங்க. இப்போ நான் இஞ்சி டீ குடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.